வணக்கம் நண்பர்களே, இது வந்து செகண்ட் பார்ட்டு தையல் மிஷின் வாங்கினதில் போட்டிருக்குங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து நீங்களே வீட்டில் போய் ஃபிட் பண்ணிக்கோங்க. அதில் சொருவிட்டு ஃபிட் பண்ணணும்க்கா, நீங்கள் வீட்டில் போய் ரெடி பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், ஏன் நீங்களே போட்டு தர மாட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் கீழே உட்காந்துருக்க அண்ணா வந்து சரி எழுந்து வந்து நான் சொல்கிறேன் பாருமா, அது ப்ளக் பாயிண்ட்டை வந்து போட்டுட்டு இது போட முடியாதுமா, அது வந்து வீட்டில் போயிட்டு தான் அந்த ஃப்ளக் எடுத்து அதில் சொருகணும். அதில் சொருவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நீங்கள் போட முடியும் அப்படின்னு சொன்னார். சரிங்கண்ணா, ஓகேண்ணா அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அந்த அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு நமக்கு. சப்போஸ் மெக்கானிக் வரலனாக்கா இந்த ப்ரெஸ் லாக் ப்ரெஸ் இருக்கு இல்லையா, இது ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். போடும் போது இப்படியே போடலாம். இது வந்து கீழே டோர் இங்கே வருது, இதுக்கு பிடுங்கக்கூடாது. இந்த ஒயர் தான், இந்த ஒயர் இப்படி போடும் போது இப்படி போடலாம். சரிங்களா? எடுக்கணுனாக்கா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிட்டு எடுக்கணும். இதுதான் கனெக்ஷன், கரண்ட் கனெக்ஷன். ஆமாம், இது போட தான் மிஷினே ஓடும். இது போடலாம் மிஷின் ஓடாது. அப்படியே ஓனா சொல்கிறேன், பிடிச்சிக்கலாம் வீடியோ. சொல்லுங்க, இந்த வீடியோ நான் சொல்கிறேன், சொல்லுங்க, நீங்கள் மாதிரி எனக்கு சொல்லுங்க. நூல் வச்சுட நூல் தான், அந்த பைக் நூல் நூல் ஓனா போட்டது இங்கே வருங்கக்கா. இது வந்து தைக்கிறதுக்காக, இது நூல் பிடிக்கிறதுக்காக. நூல் பிடிக்கிறதுனா அங்கே பாருங்க, பிடிச்சிட்டு இதை இல்லையா, இந்த ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு இங்கே போட்டிங்கன்னா இதில் போட்டுட்டு இந்த ஹோல்ஸில் வந்துட்டு ஓகேங்களா. காலி ஓப்பன் எடுத்துட்டு ஆயிரத்தி 90 அதுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 சுற்று சுற்றிடணும். இங்கே பார்த்துங்க, மிஷின் வந்து இப்படி சாய்ச்சிட்டு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் போடணும். எங்கே போடணும்னா இது ஃபுல்லாகவே ஆயிலில் தான் ஓடுறதுங்கண்ணா. ஆயில் தான் ஓடும். எவ்வளோ ஆயில் பிடிக்கும் பண்ணி ஊற்றிங்க. இந்த ஆயில் ஒன்றுக்கு இல்லையா, இது ஃபுல்லாக நீங்கள் அது வரைக்கும் ஆயில் இதில் ஓடாது. லோவாக இருக்கக்கூடாது, எப்பயுமே லோவாக இருந்தால் என்ன ஆகுங்கண்ணா, மிஷின் ஏறாது, மிஷின் ஜாம் ஆகிடும். ஓஹோ, எப்பவுமே ஆயிலே வச்சுருக்கணும், அதை பார்க்கணும். ஆமாம், இருக்கு இல்லையா. நீங்கள் ஆயில் இருக்கும் போதும் சரி, நீங்கள் ஆயில் தைக்கிறதுக்கு முன்னாடி இது இருக்கு இல்லையா, இங்கே தேங்காய் எண்ணெய், வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தாக்கா இங்கே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடணும். இங்கே மட்டும் இல்லை, மிஷின் ஆயில் இருந்தாலும் மிஷின் ஆயிலும் போட்டுக்கலாம். ஆயிலுக்கு வரும், உடனே ஒரு லேட்டாக வரும். தேங்காய் எண்ணெய் எதுக்காகனாக்கா ஹீட் ஆகாது, புரியுதா. இது தேங்காய் எண்ணெய் போட்டோன்னா இப்போ லைஃப் ஆண்டு வரும், கொஞ்சம் ஒரு 2 வருஷமா வரும் இல்லையா. அதுக்காக தான் இங்கே தான் நீங்கள் லைட் ட்ராப் போட முடியும். சும்மா லைட் போட்டால் போடும், லேட்டாக வரும். தைக்கிறது தினமும் தைச்சு ஒரு சொல்லிட்டு போட்டால் போதும். இதெல்லாம் இங்கெல்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் நெல் பார்த்து இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு ட்ராப் நான் சும்மா படிச்சிடுறானே ஆயில் போடுறதுனால. இப்போ நீங்கள் அடிக்க திரும்ப அடிக்கக்கூடாது. அது ஆயில் அப்போ ஆயில் போடுறதுனால போட்டு ஒட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஆயில் போட்டு கொடுத்தீங்களா எங்களுக்கு? ஆயில் கேன் அதில் இருக்கு, கேன் ஆயில் கேன் அங்கே இருக்கு. இப்போ ஆயில் ஊற்றாலும் திருப்பி இறக்கணும் இல்லையா, இறக்கணுங்களா? ஆமாம், இறக்கணும். அதையும் காட்டுறது காமிக்கலாம், அதையும் காமிக்கலாம். 3 ஸ்க்ரூ டிரைவர் வரும் இருக்குல்ல, இது ஃபுல்லாக ஊற்றுருங்க. அதில் ஆயில் இருக்குது, ஆயில் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுண்ணா. இது இருந்தால் பிரச்சனை இல்லையா, லோ ஆயில் ஆயில். எத்தனை லிட்டர் பிடிக்கும்னா, இது வந்து நூல் பிடிக்கிறதுக்காக இந்த ஹோல்ஸில் எடுத்துட்டு இந்த டிஸ்க் சாம்பிள் வந்துட்டு இந்த எப்படி ஓப்பன் இருக்கு இல்லையா, கேஸில் சுற்றிட்டு லாக் இருக்கு இல்லையா, லாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். கைடு தைக்கணும். இந்த கைடுக்கு நூல் பிடிக்கும் போது தான் கைடு இப்படி தூக்கிட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கால் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். வாஷ் பண்ணக்கூடாதுங்களா? அதாவது நூல் பிடிச்சிடும். நான் தப்பாக கொடுத்துட்டீங்களா?
சரிங்களா? ஃபுல்லாச்சுன்னா அப்படியே இது வெளியே வந்துடும். எடுத்துட்டு எப்படி எடுப்போம். அதில் கட் பண்ணிக்கிறது அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ ரூல் போடுற பார்த்துங்க. இது போட்டிங்களா? ஆமாம். அதில் இது போட்டு இது போடணும். சரிங்களா? அடுத்தது இது வந்து எப்பவுமே இப்படி கிராஸாக அப்படி வந்துடி வரணுங்க. இந்த கிராஸாக அப்படி முறுக்கி போடணும். ட்ரை பண்ணீங்க இல்லையா? ஒரு வேகமாக நுணுக்கு நின்று வரும். முறுக்கி போடணும். முறுக்கி போடணும். அதுக்குள்ள இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு அந்த கம்பியில் போயிட்டு இப்படி வந்தணும். திருப்பி போகிறோம் பார்த்துங்க. இது ஓகே. அது ஓகே. அது வரைக்கும் ஓகே. இது பாருங்க, இந்த டிஸ்க் சென்டர் இருக்கு இல்லையா? ஸ்ட்ரைட் அப்படி நேரம் வந்துட்டு இப்படி மேலே போயிட்டு இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு இந்த கம்பியில் இப்படி வந்தணும். சரிங்களா? சரிங்க. அடுத்து இந்த கொக்கில் இந்த கொக்கில் மாட்டி சந்தில் விடணும். அடுத்தது இந்த ஹோல்ஸ். புரியுதுங்களா? இதில் அடுத்து இந்த கொக்கில், அடுத்து இந்த கொக்கில். சரிங்களா? லைட் இப்போ என்ன யூஸ் பண்ணுங்க, வேணா யூஸ் பண்ணுங்க. அதே லைட் யூஸ் பண்ணால் கண்ணு கொஞ்சம் பவர் குறையும். ஆன் ஆஃப் ஸ்விட்சிங்கே இருக்குது. இல்லைங்க சொல்லுங்க. இது லைட்டுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச். லைட் ஆன் ஆஃப் இல்லை பவர் டிம்னா பவர் குறையும். அப்படி ஆஃப் போயிடும். அடுத்தது இங்கே பாருங்க, இந்த நூல் வந்து இந்த கப்போட ஹோல்ஸில் போடணும். அங்கேயும் போடணுங்களா? அதுவும் அலையாமல் வரும் இல்லையா? அது சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் அதை போட்டால் பெஸ்ட்டு. நூல் வந்து காற்று அலையும் இல்லையா? அதனால போட்டால் நம்ம நூல் ஸ்ட்ரைட்டாக வளரும். நூல் பிடிச்சுங்களா? நூல் போகுதான் இருக்கட்டும். வீடியோக்கா ஓட்டில ஊசியில் கோக்கணும். ஊசியில் போட்டிங்களா? இந்த சைடு வாங்க. இது பாவனி கேஸு. போட்டு இந்த பாவனி போடும் போது அப்படி போட்டுட்டு இந்த வீல்லேருந்து இப்படி வரணும். இப்படி வரக்கூடாது. எப்படிங்கன்னா இந்த நூல் வந்து இந்த சைடு வரணும். ஆமாம், இப்படி இப்படி இருக்குங்களா? இது நல்லா பாருங்க. கோயில் வாங்க நூல் பாருங்க. வீலை பாருங்க. இருக்குங்களா? இப்படி குத்தணும். இதில் வந்துட்டு இதில் இப்படி வரணும். புரியுதா? இதில் இப்படி வந்துடணும். இதை கைட்டும் போதும் போடும் போதும் ஊசி ஃபுல்லாக மேலே நிற்கணும். ஊசி வந்து ஃபுல்லாக மேலே நிற்கணும். இந்த கேப் போயிட்டு சென்டர் அப்படி உட்காரணும். அது எப்படி உட்காரணும்னா இங்கே பாருங்க, இந்த டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி